ஹலோ கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கேமை லாயின் பண்ணேன். ஸோ லாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரங்கரை குறைச்சி வச்சுட்டானோ. சரி ஓகே ரைட் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை பார்க்குறேன். எவனையுமே ஆன்லைனில் காணும். எல்லாருமே ஆன்லைன்லேயே இருந்தாலும் நான் கூப்பிட்டா எவனும் வரமாட்டானுங்க அப்படின்னு. சரி ஓகே போன சீசன் மாரி ரேண்டம் பிளேஸ் கூட விளாட்லாம் அப்படின்ட்டு சிஎஸ் ரங்கரை ஸ்டார்ட் பண்ணி உள்ள போனேன். ஸோ போன மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட மைனஸ், ரெண்டாம் மேட்ச் மைனஸ், மூணாவது மேட்ச் மைனஸ். கேமே வேண்டாம் அப்படின்னு அன்இன்ஸ்டால் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டு எனக்குன்னு ஒரு ஸ்குவாட் இல்லை, கூப்பிட்டா எவனும் வரப்போறதும் இல்லை அப்படின்னு எதுக்குடா இவனுங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் அப்படின்ட்டு எல்லா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டும் டெலிட்டும் பண்ணிட்டேன். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ரேண்டம் பிளேஸ் கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கண்டிப்பா எலைட் மாஸ்டர் போய் ஆகணும். என்ன மாரி ஸ்குவாட் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ ரேண்டம் பிளேஸ் கூட போனா என்ன நடக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ என் கூட யாராவது ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணும் அப்படின்னா ஸோ என்னோட யூஐடி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்டு உங்க ஐடி நேம் சொல்லுங்க, நம்மளாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு விளாடலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 400 வியூஸ், ஒரு 50 லைக்கு போவோம். அதில் 4 பேர் கூட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா? ஸோ கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அளவு தான். ஸோ மீண்டும் ஒரு நல்லோட சந்திக்கலாம். பை காய்.